யதார்த்த அரசியல் தமிழக கள நிலவரத்தில் இருக்கிற அரசியல் தொடக்க காலகட்டங்களில் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகாக சுதந்திரம் அடைந்த பிறகான இந்தியாவில் ஒரு அரசியல் கோலோச்சியது. அதற்கு பிறகாக வேறு வகையான உரிமைகள் சார்ந்து, தேவைகள் சார்ந்து, வளர்ச்சிகளை சார்ந்து, அடுத்த கட்ட நகர்வுகளை சார்ந்த அரசியல் கள அரசியல்களாகவும் கொள்கை அரசியல்களாகவும் முன்னெடுக்கப்பட்டன. அந்த அரசியல் அடுத்த பல 10 ஆண்டுகள் இந்த தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் வீற்றிருந்திருக்கிறார்கள். பிறகு எண்ணற்ற கட்சிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் அந்த கட்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை. சில கட்சிகளை தவிர குறிப்பிட்ட அளவு தன்னுடைய பலத்தை காட்ட முடியவில்லை. இன்றும் நிலைத்திருக்கிற சில கட்சிகள் ஜாதியில் அடிப்படையான அல்லது வேறு வகையான இடஒதுக்கீடு சார்ந்தும் தங்கள் பிரதிநிதித்துவத்தை சார்ந்தும் முன்பு கோலோச்சி ஆட்சிகளிலே வீற்றிருக்கிற அல்லது வீற்றிருந்த கட்சிகளினுடைய கவனிக்க தவறிய பகுதிகளின் அடிப்படையிலே இருக்கிற நிலையின் அடிப்படையில் சில கட்சிகள் கோலோச்சி இன்று வரை கட்சிகளாக பல நிலைகளிலே சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்று தொடர்ந்து வியாபித்து நிறுத்திருக்கிற தமிழகத்தில் புதிதாக உதயமாகிற ஒரு கட்சி என்பது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முன்பிருக்கிற கட்சியினரை விட வீரியம் கொண்டவர்களாக, மக்களுடைய நெருக்கமானவர்களாக, அவர்களுடைய கொள்கைகள் முன்பிருந்த கட்சிகளில் ஆட்சியில் இருந்த கட்சிகளினுடைய கொள்கையினுடைய தரங்களை விட கூடுதலான தரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த கொள்கைகள் இருக்கிற கட்சிகளினுடைய கொள்கைகளில் இருக்கிற பிணக்குகளை, போதாமையை அல்லது அது நிறைவேற்ற தவறியதை கொடுக்கிற கொள்கைகளாக இருக்க வேண்டும். அந்த கொள்கைகள் மேடைகளுக்கானதாக இருந்தால் கூட மக்கள் அவர்களை ஏற்க தயங்கியது இல்லை. வெறும் மேடைகளிலேனும் விளங்குகிற கொள்கைகள் அந்த மக்களினுடைய உண்மையான மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். இந்த கட்சிகள் வேறேனும் காரணங்களுக்காக பிறருக்காக தொடங்கப்பட்டவைகளாக இருந்தாலும் சரி, சுய நம்பிக்கையின் அடிப்படையில் சொந்த புத்தியின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை தொட அல்லது பிரதிபலிக்க அல்லது நெருங்க தவறுமையானால் கோமாளிகளாக்கப்படுவீர்கள். இந்த மக்கள் எப்பொழுதும் ஏமாளிகளாக இருந்ததில்லை. தொடர்ந்து ஏமாளிகளாக இருப்பதாக தோற்றம் தரும். அது எது குறைந்த தீமை என்கிற பார்வையின் அடிப்படையில் வேறு வாய்ப்புகளற்று, வேறு தேர்வுகளை அற்று அவர்கள் அந்த இடத்திலே நின்று கொண்டு இருப்பார்கள். சிலர் சொல்லலாம், அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிப்பார்கள் என்று. மக்கள் அத்துணை மடையர்கள் அல்ல. மக்கள் விழிப்பானவர்கள். அவர்கள் பல நேரங்களில் மிகச்சிறந்த தீர்ப்பினை வழங்கிய எஜமானர்களாக பரிணமித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் சோடை போனதில்லை. அது பணமாக இருக்கலாம், பரிசு பொருட்களாக இருக்கலாம், அவர்கள் உங்களுடைய புகழினுடைய வாய்ப்பாக அவர்களை ஏமாற்ற பார்க்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து அவர்கள் தனித்து நின்று இந்த தமிழகத்தை கோலோச்ச செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் மேடைகளிலே முழங்கிவிட்டு உங்களுக்கு இருக்கிற புகழ், பிரபலம் எளிதில் சென்றடைந்து விடலாம் என்கிற இருமாப்பு, இதை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மக்களை மடையர்களாக்க நினைத்தால் நீங்கள் கோமாளிகளாக்கப்படுவது என்பது உறுதி. வெறுமனே ஒருவரை குற்றம் சாற்றிவிட்டால் மட்டும் நாம் அந்த இடத்தை பிடித்து விடலாம் என்கிற எண்ண ஓட்டம் என்பது மடமையினுடைய உச்சம். இன்னும் ஒரு கட்சி அவர்கள் செய்கிற தவறுகளின் அடிப்படையில் நமக்கு வாக்குகளை கொடுத்து விடுவார்கள், அதன் அடிப்படையில் நாம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடலாம் என்று இன்னொரு கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி எண்ணும் என்று சொன்னால் அந்த கட்சியும் பிழையில் தான் போய் நிற்கும். ஆட்சியில் இருக்கிற கட்சி நம்மை விற்றால் மாற்று இல்லை என்று ஏதேனும் ஒரு இருமாப்பை கொள்ளுமையானால் வரும் தேர்தலில் இந்த மக்கள் சரியான முடிவினை கொடுத்து
எல்லோருக்குமான பாடத்தை புகட்டிச் சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த மக்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த உரையை முடிக்கிறேன். பொறுத்திருங்கள், உங்களுக்கான விடைகளை சரியாக தருவார்கள் இந்த மக்கள்.